ஹலோ மக்களே, வெல்கம் டு அவர் குக்கிங் சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, சப்பாத்திக்கு சைடிஷாக கிரேவி செய்கிறது எப்படி, வெஜிடபிள் கிரேவி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாமா. பட்டாணியும் கொண்டக்கடலையும் ஒரு 5 மணி நேரத்துக்கு ஊற வச்சுக்கலாம். நான் நைட் ஃபுல்லாக ஊற வச்சிருக்கிறேன். 5 hours later. நைட் ஃபுல்லாக ஊற வச்சுக்கலாம். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் சேர்த்துருக்கேன். கொண்டக்கடலையும் பட்டாணி நிறையா இருக்கிறது காரணம் அதை வந்து நான் ஸ்நாக்ஸுக்கும் எடுத்துக்கிறதுக்காண்டி தான். உப்பையும் சேர்த்துட்டு இன்னும் தண்ணி ஊற்றி அதை குக்கரில் வச்சுக்கலாம். குக்கரில் ஒரு 3 விசில் வச்சா போதும். ஏன்னா குழஞ்சிடக்கூடாது. நம்ம அடுத்தது மறுபடியும் காய்கறிகள் கூட வச்சு அடுத்து ஸோ 3 விசில் வச்சா போதும். A few moments later. 3 விசில் வச்சதுக்கப்புறம் குக்கர் விசில் இறங்கினதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தா எல்லாம் வெந்திருக்கும். ஓரளவுக்கு வெந்தால் போதும். நான் காட்டுற மாதிரி வெந்தால் போதும். அதுக்கப்புறம் காய்கறி வைக்கலாம். உருளைக்கிழங்கு, கேரட்டு, பீன்ஸு, தக்காளி பழம், மிளகா. வேறு எதுவும் காய்கறி இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் அது பண்ணிக்காங்க. வாஷ் பண்ணிவிட்டு மறுபடியும் தண்ணியில் போட்டு கொஞ்சமாக உப்பு, நான் கல் உப்பு போட்டிருக்கேன். அந்த உப்பு நிறையா உப்பு பிடிக்காது, அதான் ஓரளவு போட்டிருக்கேன். குக்கர் வச்சுக்கலாம். மறுபடியும் ஒரு 3 விசில் வைக்கலாம். நல்லா குழையணும். A few moments later. விசில் இறங்கினதும் தண்ணியை வடிச்சிட்டு ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். நல்லா குழஞ்சிட்டு ஒரு அரை மூடி தேங்காய் எடுத்துருக்கேன். தேங்காவை நல்லா கட் பண்ணிவிட்டு சீரகத்தை சேர்த்து தண்ணி ஊற்றி நல்லா மையாக அரைச்சிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 2 பல்லாரி 2 மிளகாவை கட் பண்ணி வச்சுக்கலாம். தாழ்ச்சி பண்ணலாம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகும் உளுந்தையும் சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா பொரியல் அளவுக்கு இருந்ததுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தையும் மிளகாவையும் அது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வசக்கிக்கலாம். ஓரளவுக்கு நல்லா அந்த இது ஒவ்வொன்றா உருந்து வர அளவுக்கு இது பண்ணிக்கலாம், வசக்கிக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலையும் அது கூட சேர்த்து நல்லா அதையும் கிண்டி விட்டுக்கலாம். ஓகேவா, நல்லா கோல்டன் கலரில் வர வரைக்கும் வசக்கி விட்டுக்கணும். அதுக்குள்ள தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். ஏன்னா எல்லாருமே உப்பு போட்டுக்கலாம். ஸோ கொஞ்சமாக போட்டால் போதும். அதையும் நல்லா உப்பு போட்டதுக்கப்புறம் நல்லா வசக்கி கிண்டி விட்டுக்கலாம். அப்போ தான் எல்லாருக்குமே உப்பு பிடிக்கும். நல்லா கோல்டன் கலரில் வந்துருச்சு. இது நம்ம என்ன பண்ணிக்கலாம், அவிச்சு வச்சிருக்கிற காய்கறிகளை அது கூட சேர்த்துக்கலாம். ஸோ கொண்டக்கடலை, பட்டாணி, தக்காளி, கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கலாம். எல்லாத்தையும் உப்பு பிடிக்கிற அளவுக்கு கிண்டி விட்டதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் தூள், எல்லாரும் மஞ்சள் தூள் போட்டுக்காங்க. ஏன்னா மஞ்சள் தூள் உடம்புக்கு நல்லதுங்கிறாங்க. ஸோ மஞ்சள் தூள் போட்டுக்காங்க, கலர்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற தேங்காய் அது கூட சேர்த்துக்கலாம். தேங்காய் போட்டு இது பண்ணதுக்கப்புறம் ஒரு 15 மினிட்ஸ் நல்லா லோ ஃப்ளேமில் அதுக்கு மேலே ஒரு மூடி வச்சுக்கலாம். அப்போ தான் கொஞ்சமாவது எல்லா இடத்துலையும் மசாலா பிடிக்கும், உப்பு பிடிக்கும். அதனால் 15 மினிட்ஸ் வந்து லோ ஃப்ளேமில் ஒரு பாத்திரத்துக்கு மேலே வச்சு பண்ணிக்கலாம். நான் அதை வீடியோ எடுக்க மறந்துட்டேன். ஒரு 15 மினிட்ஸ் கழிச்சு பார்த்தீங்கன்னா சுவையாக டேஸ்ட்டாக சப்பாத்தி வச்சு சாப்பிட்ற அளவுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக, சப்பாத்தி மட்டும் இல்லை, நீங்கள் சாதத்து கூட சேர்த்து சாப்பிட்டா கூட நல்லாயிருக்கும். ஸோ வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.